ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை விமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் அடையாறில் பீக்காங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பென் ஷோ நடந்துட்டுருக்கு. நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே தாங்க பென் ஷோ நடந்துட்டுருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வேலட் பார்க்கிங்கும் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். நீங்கள் வந்து நீங்கள் லெஃப்டில் அப்படியே மேலே ஏறலாம். 200 வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ் அண்ட் இங்க்ஸ் வந்து இருக்குங்க. அவ்வளோ இருக்கு. So what would you like to, shall I explain what's at the store? So actually we are part of Hindustan Trading Company. நாங்க வந்து 51 years சென்னையில இருக்கோம். We are an art and stationery store. So இங்க நாங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபேபர்-காஸ்டிலோட ஜெர்மனில பண்ண premium pens that range from about 5,000 up to 34,000 எடுத்துட்டு வந்திருக்கோம். அது தவிர்த்து இங்க வைரலா இப்போ போய் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கிறது கிளாஸ் பென். ஸோ அது பசங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் பென்சில்ஸ் ஃப்ரம் ஜப்பான் அண்ட் சுவிட்சர்லாந்து கரண்டாஷ்ங்கிற பிராண்ட்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ literally பார்க்க பென்சில் மாதிரியே இருக்கும், but it's a pen pencil. So it's very unique. And then we also have something called the world's tiniest pen. So இருக்கிறதுலே சின்ன பென் வந்து இருக்கு. So it's also made in Japan. And அது டிசைனே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாலெட்ல போடுற மாதிரி சின்னதா இருக்கும். So நான் அதை காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். Apart from that we also have supplies for kids. இந்த மாதிரி brush pens, Papermate அப்படிங்கிற ஒரு US brand இருக்கு, where you have different colored gel pens. We also have Sharpie, which is a very popular brand. எல்லாருக்குமே தெரியும், மார்க்கர் Sharpie மார்க்கர் அப்படிங்கிறது is very popular. So அவங்க வந்து பென்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பென் ரேஞ்சும் எடுத்துட்டு வந்திருக்கோம். So we have something called Otto from Japan, which is also a Japanese brand. It's fantastic. So testers-உம் இருக்கு, உங்களுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி வாங்கலாம். எங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா from 100 rupeesல இருந்து நம்ம up to 34,000 வரைக்கும் இங்க நம்ம ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். Okay, நம்ம இங்க இல்லாம எங்க வாங்கலாம்? So we are located in Royapeta in next to Ajanta bus stop. So ADMK office ku romba kitta. So we are there for the last 51 plus years. And அது பாத்தீங்கன்னா ஒரு 6000 சதுரடியில உங்களுக்கு ஆர்ட் கிராஃப்ட் அண்ட் ஸ்டேஷனரி இருக்கும். So உங்களுக்கு வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். So we are Hindustan Trading Company. My name is Amrita Venkat. The world's tiniest pen. So இது வந்து made in Japan. It's by a brand called Otto. So இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி பாத்தீங்கன்னா, இது அப்படியே நீங்க வாலெட்ல ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது இருக்கிறதுலயே சின்ன பென் பாருங்க. இப்போ என் கை சைஸ் இவ்வளவுதான். சோ அதோட சைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. அண்ட் இது எப்படின்னா இது கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஒரு ரிலீஸ் பட்டன் இருக்கு, ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி எஸ் இதுக்கு ரீஃபில் அவைலபிளா இருக்கு, சோ நம்பி வாங்கிட்டு போலாம். இதுதான் அந்த கிளாஸ் பென். ஸோ இது வந்து கிட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கான்செப்ட் என்ன, டிப் பண்ணி எனி இங்க்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ரைட் பண்ணலாம், டிரா பண்ணலாம், எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ எவ்ரிதிங் யூ கேன் யூஸ் வித் திஸ். இதெல்லாமே எங்களோட பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் பென்ஸ். ஸோ இந்த பென் வந்து ஃபுல் மெட்டல் பாடி. இட்ஸ் ஃப்ரம் ஃபேபர்-காஸ்டில் ஜெர்மனி. இது பாத்தீங்கன்னா 24,000 வருது. இது நல்ல ஹெவியா இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா எல்லாமே ஃபுல் மெட்டல் பாடிங்கிறதுனால. நிப்பு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிப்பு உங்களுக்கு. ஸோ இதோட மேக் அண்ட் ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் மேட் இன் ஜெர்மனினா குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் அண்ட் வெரி எக்ஸ்க்ளூசிவ் பென்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அமிர்தா மேம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஃபேபர்-காஸ்டில் அது மட்டும் இல்லாம டிராயிங்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. மண்டல ஆர்ட்டுக்கு நிறைய இருக்கு. இது மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லயுமே வந்து கிடைக்கும். என்னன்னா இங்க பிஸியா இருக்கிறதுனால நம்மளால கரெக்டா வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன அவைலபிள் நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ரங்கா ஹேண்ட்மேட் பென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம சார்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நாங்கள் ரங்கா பென் கம்பெனி திருவள்ளூரில் இருக்கிறோம். நாங்கள் சென்னை பென் ஷோ 3 ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது, க்ரௌடும் நல்லா இருக்குது. சென்னை மக்கள் வந்து ஃபவுண்டன் பென் ஹாபியில் வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்புகிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு நிறைய கலர்ஸ், மாடல்ஸ், மெட்டீரியல்ஸ், நிம் சாய்ஸஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். புது மெட்டீரியல் பிராஸ்ல எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அலுமினியம், அல்டம்னு ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பீக்குன்னு ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது தாண்டி வந்து பழைய நிப்பில் எங்கள் பெனில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதனால் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3,300லேருந்து 15,000 வரைக்கும் இப்போ இங்கே வச்சுருக்கோம். நார்மலாக வந்து ஃபவுண்டைன் பென் வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த வேஸ்டேஜும் வராது. பால் பெனில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும். ஃபவுண்டைன் பென் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரெயினுக்கு கரண்ட் ஆகும். பிடிச்சி எழுதும்போது மெமரி பவரும் அதிகமாகும். குழந்தைங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த கனம் தயங்குவாங்க, பட் வந்து
ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சி எழுதுறதுக்கு. இன்னொன்று வந்து கை வலிக்காது, விரல் வலிக்காது உங்களுக்கு இந்த பென் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். கையெழுத்தும் நன்றாக இருக்கும். சார் வந்து திரு சுதா கார்த்திக்சன், டாக்டர், அவர் ப்ரொஃபஷனல் அனஸ்தீஷியன். அவர் வந்து நம்ம ரங்கா பென் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதில் எழுதுனது தான் இது. ரொம்ப இது வந்து கையெழுத்து ரொம்ப அருமையாக இருக்குது. நானே பார்த்துருக்கேன். I'm Dr. Sudha Karthik. நான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டு இருந்தாரு இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னாரு. Yeah, you are addicted to something or other. This is a good addiction to have. Where this addiction keeps you evolving. You can't stop at all. It's a good addiction too. So I started this journey about 2-3 years before. Particularly big fan of Ranga pens. Each and every pen you see here, no matter thousands of them, one pen will not be the same like that. So it's a unique piece you take possession of. எந்த மாதிரி கலெக்ஷன் ஃபாஸ்ட் மூவிங்? இல்லை, ஃபாஸ்ட் மூவிங்கோட இந்த மாதிரி பென் ஷோஸில் வந்து நீங்கள் யூனிக்கான பென்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த ஃபாஸ்ட் மூவிங் நீங்கள் ஸ்டேஷனரி ஷாப்பில் இங்கே வந்து வரும்போது எபோ நைட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ரப்பர். அது வந்து நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வில்லே எழுதலாம். அந்த அளவுக்கு உங்களையும் மிஞ்சி அது லைஃப் லாங்காக இருக்கும். அதனால் இப்போ நான்லாம் ஐ எம் கலெக்டர். ஸோ ஐ ஹவ் மோர் தென் 1500 பென்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்க எபோனைட் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி அது திருப்பி யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அதனால் எபோனைட் பென்ஸ் ஆர் வெரி குட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அல்டம்னு, இது வந்து ஏர்கிராஃப்டில் பிளாக் பாக்ஸ் பண்ணுற அந்த மெட்டீரியலில் பண்ணுற பேனா இது. அப்புறம் பிராஸ், அலுமினியம். இன்ஃபேக்ட் நான் டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பிராஸ் பென் தான். திஸ் இஸ் அ பிராஸ் பென் தட் ஐம் யூஸிங். எல்லாருமே ஹெவியாக இருக்கு. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. பட் ஃபவுண்டன் பென் என்ன, பால் பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதுலன்னா நீங்கள் வெரைட்டி ஆஃப் நிப்ஸு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஏற்ற மாதிரி தின்னாக வச்சுக்கலாம், திக்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எழுத அந்த தட் பென் வில் கெட் டியூன் டு யூ. ஸோ அந்த ஃபன் வந்து உங்களுக்கு ஃபவுண்டன் பென்ஸில் வரும். அதனால் இதில் ஃபாஸ்ட் மூவிங்கிறத விட எல்லாமே, அதுவும் எஸ்பெஷலி இங்கே ரங்காவில் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும். அண்ட் தே ஹேவ் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன். ஸோ ஐ ஜென்ரலி பை அ லாட் ஃப்ரம் ரங்கா. என் பேர் வெங்கடேஷ். இந்த இந்தியன் பென் சினாரியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் ராஜமுந்திரியில் தான் முதல்ல காந்திஜி வந்து நான் பிரிட்டிஷ் பென் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியாவில் எனக்கு பென் வேணும்னு வந்து அங்கே ராஜமுந்திரி, தெனாலி அங்கேருந்து தான் எல்லாருமே வந்து நாங்கள் பண்ணுறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இங்கே படிச்சிங்கன்னா தெரியும். முதல்ல கோல்டு மர்ச்சன்ட்ஸ் தான் நாங்கள் பென் தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு காந்திஜிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது பண்ணாங்க. தே வென்ட் டு ஜெர்மனி, மோப்லான் அந்த மாதிரி இடத்துல போய் அவங்க கற்றுக்கிறதுக்கு போனாங்க. எனக்கு அவங்க சொல்லி தரல. அப்புறம் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அந்த தங்கத்தை வந்து தட்டி நிப்பு பண்ணாங்க. அப்படி பண்ணி தான் அதனால இன்னைக்கும் அங்கேருந்து ஆரம்பிச்சு. அதுல ஆரம்பிச்ச பேஷன் அப்படி பார்த்தோன்னா குஜராத், அப்புறம் இவங்க ரங்கா பென்ஸு, அப்புறம் இங்க ஜெம் பென்ஸ், இவங்களாம் 100 years old, இவங்களாம் 60 years old. they sell to 100 countries. நம்ம வந்து சும்மா ஒரு பெரிய ஷோரூம் போயிட்டு மோப்லாம் செயிலர் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு ஈக்குவலா இப்ப இந்த மெட்டீரியல்லாம் பாத்தீங்கன்னா the price that they are selling is probably 10-15% of what a big brand would sell. ஒரு கிங் ஆஃப் பென்ஸ்லாம் இருக்கு ஒரு சில பெரிய பிராண்ட்ல. அவங்க யூஸ் பண்ற சேம் மெட்டீரியல் இது. இன்ஃபேக்ட் அதுலயே இது பிரீமியம். இந்த இது ஹார்ட் ரப்பருங்கிறது இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து யாருக்கிட்டையுமே உங்களுக்கு இருக்காது. அதனால இந்தியன் பென் சினாரியோஸ் வந்து எஸ்பெஷலி நம்மளுக்கு இவ்வளோ ரிச் கல்ச்சர் இருக்கா, இவ்வளோ, ஏன்னா அது படிக்க அவ்வளோ இதுல இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்காங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அதுல தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆந்திரால எப்படி இருக்கு, தமிழ்நாடுல என்ன இருக்கு, குஜராத் எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணாங்க, இந்த மாதிரி பார்த்து இன்ஃபேக்ட் ஹைதராபாத்ல வந்து அந்த குச்சியில சீவி டிப் பென் மாதிரி அதுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது கூட வச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா கண்டதெல்லாம் இது பண்ணாம இது வந்து ஒரு நீங்க ஒரு பெண் எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசுற அளவுக்கு கதை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நானுமே இப்பதான் கேட்டேன். இல்ல நான் அதுக்காக தனியா ஒரு வீடியோ வச்சிருக்கேன். ஓகே, நீங்க அது இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கணும். இல்ல உண்மையில நான் லைவ் ஷோலாம் கூட பண்ணியிருக்கேன் பென்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த ஃபவுண்டன் பென்ஸ் வந்து அதுதான் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நல்லா நம்ம பால் பாயிண்ட்லங்கிறது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வந்து ஹீரோ பென் அப்படிங்கறது ஒரு விஷயம். அந்த மாதிரி தாண்டி இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா
அப்படிங்கிறது இந்த இல்ல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் ஆரம்பத்துல ஹீரோ, அப்புறம் ஷெஃபர், இந்த ஃபாரின் பென் தான் அப்படின்னு. இப்ப அதுக்கப்புறமா ரீசெண்டா குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து கிரிப்பி பென். அது ஒரு டைம் வந்து அதுவும் கொஞ்சம் ஃபேமஸா ஆமா. இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிளேர் எல்லாமே ஒரு மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ்ல போயிட்டோம். அதனால பால் பாயிண்ட் வந்து ஒன்னும் இதாகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியாவே இருக்காது. இதுல இருக்கிற ஃபன் வேற. கரெக்ட், உண்மைதான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு நன்றி சார். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.